சங்கமம் முன்னென்று ஒழிக்க முப்பார் குரல் முனியும் முத்தமிழாய் ஒழிக்க சூளை வயப்பட்ட சீத்தல மாமொழி சூளை நோய் தீர்த்த மொழி என்று சூழாயுதமாய் இருந்து விளங்கிய சூட்சமமான மொழி நம்மொழி சங்கம் வைத்து வளர்ந்த மொழியாம் அங்கம் முழுதும் நிறைந்த மொழியாம் கண்ணில் நீராய் கரைந்த மொழியாம் காற்றில் உருவாய் தெரிந்த மொழியாம் மொழியாய் வந்த நிறையே வள்ளுவன் உரைத்த உரையே உடம்பில் உயிருள்ள வரையே தமிழே நீ என் மக்களுக்கு இறையே பிறந்த சிறந்த மொழிகள் இடையே சிறந்தே பிறந்த மொழியாம் தாய் மொழியாம் தமிழ் மொழியினை வணங்கி தமிழ் தாய் வாழ்த்தை இசைப்போம். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியன்று செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அனைவருக்கும் வணக்கம். அகல் விளக்கின் சிறு சுடர் 1000 உள்ளங்களில் நம்பிக்கையின் பேரொளியை விதைக்கும் அந்த மங்கள ஒளியை ஏற்றி இந்நிகழ்வின் இனிய தொடக்கத்தை அருளும் தருணம் இது. அறிவும் அறமும் அன்பும் இணைந்து ஒளிரும் இந்த புனித வேளையில் நம் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம் பள்ளி நிர்வாகத்தினர் அனைவரையும் குத்துவிளக்கினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழை, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நிக்கிலமே, உன்னை தவிர உலகில் எனக்காக பொன்னோ பொருளோ பூச்சி வைக்கவில்லை அம்மா என்று நம்மை வணங்கி வரவேற்பை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஞ்சாமை, ஈகை, அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்னும் தெய்வ புலவரின் வாக்கினை ஏற்று தம் வாழ்வினை கடைபிடிப்பவர். எழுத்துக்குள் வேள்வித்து ஏற்றி வைத்து எளியோரின் ஏற்றத்திற்கு இலக்கை வைத்தார். பழமைக்குள் புதுமைகளை பகுத்து வைக்க தம் பேச்சுக்குள் காட்டத்தை பதுக்கி வைப்பார். பழமைக்குள் புதுமைகளை பகுத்து வைக்க தம் பேச்சுக்குள் காட்டத்தை பதுக்கி வைப்பார். விழுதுக்குள் புதுக்கருத்தை விளைய வைத்து விளையாடும் ஞானத்தை விருந்தாய் வைப்பார். ஆம், 100க்கும் மேற்பட்ட படைப்புகள் கொண்டு 100,000 இளைஞர்களின் கனவுகளுக்கு சிறுவாய் மாறியவர். 100க்கும் மேற்பட்ட படைப்புகள் கொண்டு 100,000 இளைஞர்களின் கனவுகளுக்கு சிறகாய் மாறியவர். இன்னும் திளைக்கும் இலக்கியங்கள் வாசித்து அறிவு பார்வையை விசாலமாக்கியவர். வாய்க்கால் மீன்களால் சமூகத்தின் துயரங்களை தம் கவிதைகளில் வலித்து ஆத்தங்கரையோரும் மனங்களை அமைதிப்படுத்தும் சிந்தனை சிற்பியவர். தம் எழுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் எண்ணற்ற இளைஞர்களின் இதயங்களில் நம்பிக்கையை விதைத்த ஊக்க நாயகர். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டமைத்து ஊறும் அறிவு என்றது வள்ளுவம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்பது நாளடியார். உற்றூடி உதவியும் உறுப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே என்றது புறநானூறு என்பது போல் இலக்கியங்கள் கூறும் நாயகனாக சேலம் மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் வெங்கடாச்சலம் பேபி சரோஜா அம்மா அவர்களுக்கு மகனாக பிறந்து உலகமே திரும்பி பார்க்கும் வண்ணம் விவசாயத்தில் இளங்கலை பட்டம், பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி, வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டம், ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம், தொழிலாளர் மேலாண்மையில் முதுகலை பட்டம், உளவியலில் முதுகலை பட்டம் என இவர் பெற்ற பட்டங்களை கூற ஒரு நாள் போதாது, இந்த ஒரு நாள் போதாது. தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல் தான் பெற்ற கல்வியும் அனுபவத்தையும் அனைவருக்கும் விதைத்துக் கொண்டிருப்பவர். கனவுகளை லட்சியங்களாகவும் லட்சியங்களை சாதனைகளாகவும் சாதனைகளை சரித்திரமாகவும் மாற்ற தூண்டும் வழிகாட்டியாக விளங்கும் நம் பள்ளி சிறப்பு விருந்தினர், தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமை செயலாளர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக ஆர்வலர், மதிப்பிற்குரிய டாக்டர் வே. இறையன்பு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஞானிகளும் சித்தர்களும் தம் தாழ் பதித்த இப்புண்ணிய பூமியில் புதுமைகள் பல படைத்து கற்பக விருட்சமாய் காண்போரை வியக்க வைக்கும் நற்புகழுக்குரிய நம் பள்ளி நிர்வாகத்தினரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விழியை கண்டு வியாதி அறியும் வித்தகர், கல்வித்துறையில் கலைகள் பல புகுத்தி வரும் நம் பள்ளி துணைத் தலைவர் டாக்டர் எஸ். செந்தில்நாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாணவர்களின் நலன்களை அறிந்து மாற்றங்கள் பல படைத்து வரும் நம் பள்ளி செயலாளர் திரு மழலைநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலது குணமும் மெல்லிய புன் சிரிப்பும் கொண்டு நம் அனைவரையும் அன்பினால் வழிநடத்தும் நம் பள்ளி தாளாளர் திருமதி ஆர். கலாவதி ராஜமாணிக்கம் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முப்பொழுதும் நம் பள்ளி முதன்மை நிலை பெற எப்பொழுதும் முனைப்புடன் செயல்படும் நம் பள்ளி முதல்வர் திருமதி ஆர். மேகலா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எண்ணிய அங்கு எய்தும் திண்ணியராய் விளங்கும் நம் பள்ளி துணை முதல்வர் திரு டி. பாபு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மழலையர் பள்ளியை மாண்புடன் வழிநடத்தும் SRGDS மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயசாந்தி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தம் அறிவினை வரையறையின்றி மாணவர்களுக்கு வாரி வழங்கி கார்மேகங்களாய் பொழியும் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்.
வலிமையினை தோளில் ஏந்தி வாய்மையினை நெஞ்சில் ஏந்தி, வலிமையினை தோளில் ஏந்தி வாய்மையினை நெஞ்சில் ஏந்தி வரலாறு படைக்க காத்திருக்கும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நேரம் இது. இவ்வினிய பொழுதினில் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு பரிசு வழங்க நம் பள்ளி தாளாளர் திருமதி ஆர் கலாவதி ராஜமாணிக்கம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நம் பள்ளி துணைத் தலைவர் டாக்டர் எஸ் செந்தில்நாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு ஜோசப் ராஜசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நம் பள்ளி செயலாளர் திரு மழலைநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெண்பாவிற்கு புகழேந்தி, பரணிக்கோர் ஜெயங்கொண்டான், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், வசைப்பாட காலமேகம், அந்தாதிக்கு ஒட்டகுத்தன், இசைக்குரியார் இவர் அல்லவா? அழகு தமிழ் பேச்சில் அருவியினை வென்றவர், சொல் என்னும் கற்கண்டினை தம் சிந்தைக்குள் விதைத்தவர், இப்புவி அறிந்திட ஆய்ந்து தெளிந்திட அறிவு மனம் கமழ்ந்திட ஆளும் தன்மை கொண்டவர், துருப்பிடித்த வார்த்தைகளை தூர தள்ளி சுறுசுறுப்பு சொற்களுக்கு மெருகேற்றுபவர், அறியாமை என்னும் இருளை வேறு அறுக்கிற வெளிச்சம் விழுதுகிறவர், கனவுகளுக்கு திசை காட்டும் கலங்கரை விளக்கம் இவர், அறிவின் ஒளியால் 1000 உள்ளங்களை விழிப்பூட்டும் அரிய சிந்தனையாளர் இவர். இன்று எங்கள் மாணவர்களுக்கு அரிய ஊக்க உரையாற்ற வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமை செயலாளர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக ஆர்வலர் டாக்டர் வே இறையன்பு ஐயா அவர்களை இருகரம் கூப்பி கரவொலி முழங்க மனமார்ந்த அன்புடனும் பெருமிதத்துடனும் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். திருவண்ணாமலையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் பெருமதிப்பிற்குரிய திருமதி கலாவதி ராஜமாணிக்கம் அவர்களே, பள்ளியினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு மழலைநாதன் அவர்களே, பள்ளியினுடைய துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் செந்தில்நாதன் அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் பெருமதிப்பிற்குரிய மேகலா அவர்களே, துணை முதல்வர் திரு பாபு அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் ஜெயசாந்தி அவர்களே, என்னுடன் கல்லூரியில் படித்த தோழர் பெருமதிப்பிற்குரிய திரு ரமணன் அவர்களே, வேளாண் துறையில் பணியாற்றி இணை இயக்குநராக அவரோடு ஓய்வு பெற்ற திரு வடமாலை அவர்களே, இளைஞர் சக்தி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜோசப் ராஜா அவர்களே, இந்த பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுங்கள் என்று என்னிடம் விண்ணப்பத்தை வைத்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் மாணவர்களிடம் எப்படி படிப்பது, எப்படி முன்னேறுவது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்கிற கருத்துக்களைத்தான் சிறப்புரையாளர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தேர்வுக்கு எப்படி படிப்பது, எவ்வாறு வெற்றி பெறுவது, எதிர்காலத்தை எவ்வாறு தீர்மானிப்பது போன்றவை அதிகம் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லித் தரப்படவில்லை. ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துவதற்கே
நேரம் போதாமல் இருப்பதால் அவர்கள் எப்படியாவது மொத்த பாடத்தையும் கற்றுத்தர வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்போது சில செய்தித்தாள்கள் மாணவர்களுக்கு தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்று சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தினார்கள். இன்று உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து செய்திகளையுமே நீங்கள் எளிதில் உங்களுடைய காணொளியில் பார்த்துவிட முடியும். கைபேசியிலேயே அனைத்து தகவல்களும் இருக்கின்றன. தேர்வுக்கு எப்படி படிப்பது, எவ்வாறு நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது, மறதி ஏற்படாமல் எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது, தேர்வில் எப்படி எழுதினால் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் போன்ற அனைத்தையுமே நீங்கள் எங்கும் செல்லாமல் இருந்த இடத்திலேயே உங்களுடைய கைபேசியிலே கண்டு உணர்ந்து தெளிந்து தேர்வை வெற்றிகரமாக எழுதிவிடலாம். ஆனால் அந்த காணொளியில் கிடைக்கின்ற இந்த செய்திகளை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய மனம் தயாராக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நம்முடைய மனம் தேர்வு குறித்து பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறதா? கல்வி குறித்து அறிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறதா? பொது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அது ஒத்தாசை புரிகிறதா? நாம் இன்னும் மேன்மையுற வேண்டும், மேம்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? நேரத்தை அதற்காக செலவழிப்பதற்கு நாம் சித்தம் கொள்கிறோமா என்பவைதான் இன்று மாணவர்களுக்கு முன்னால் இருக்கிற கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிப்பதற்காகவும் இந்த பள்ளிக்கூட பருவத்தில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவை வைராகியம் என்கின்ற காரணத்தால் தான் வைராகியத்தை வளர்ப்போம் என்கின்ற தலைப்பை நான் இங்கு கொடுத்தேன். வைராகியம் என்றால் என்ன? ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைத்து விட்டால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு முட்டுக்கட்டைகள் வந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் தாண்டி அந்த செயலை செய்து முடிப்பதுதான் வைராக்கியம். ஒருபோதும் நாம் பின்வாங்க கூடாது. சில நேரங்களில் நாம் எதிர்பாராத திசையிலிருந்து எதிர்ப்பை சந்திப்போம். கவனச்சிதறல் கூட ஏற்படும். சிலர் உன்னால் முடியாது என்று உங்களிடம் சொல்லி நீங்கள் செயல்பட முடியாது என்று உங்களை மனோவசியம் செய்ய முயற்சி செய்வார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி நான் செய்து காட்டுவேன், தோல்விகளையும் தாண்டி வெற்றி பெறுவேன், என்னுடைய வாழ்க்கையில் எதை இலக்காக கொண்டேனோ அந்த இலக்கை அடைவேன் என்று எண்ணி போராடுவதுதான் வைராகியம். அந்த வைராகியத்தை மட்டும் ஒரு மனிதன் வைத்திருந்தால் அவன் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்வான். அவனுக்கும் தோல்விகள் ஏற்படும், அவனையும் மக்கள் விமர்சனம் செய்வார்கள், அவனால் முடியாது என்று பரிகசிப்பார்கள், உனக்கு தகுதி இல்லை என்று கைகொட்டி சிரிப்பார்கள், அவன் தோல்வி அடைந்தால் எக்காலமிட்டு சிரிப்பார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே செல்ல வேண்டும் என்றால் உங்கள் மனத்தில் அடையாமல் இருந்து கொண்டிருக்கின்ற வைராகியம் தேவை. அந்த வைராகியத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதைத்தான் நான் பேசப் போகிறேன். நீங்கள் இந்த வைராகியத்தை இந்த பருவத்தில் உங்கள் இதயத்தில் பதியல் போட்டுவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து நறுமணம் வீசும் என்பதை உணருங்கள். நான் உங்களை படியுங்கள் என்று கூறப் போவதில்லை, மதிப்பெண்கள் பெறுங்கள் என்று சொல்லப் போவதில்லை, உயர்ந்த பணிக்கு செல்லுங்கள் என்று உரைக்கப் போவதில்லை. நான் சொல்வதெல்லாம் வைராகியத்தை வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் வரலாற்றிலே யாரை பற்றி எல்லாம் படிக்கிறீர்களோ, யார் சாதனை புரிந்தார்கள் என்று நீங்கள் பக்கங்களை புரட்டும் போது உங்கள் கண்களில் பெயர்கள் தட்டுப்படுகின்றனவோ, யார் விஞ்ஞானத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொடுத்தார்களோ,
மகத்தான போராட்டங்களில் கலந்து கொண்டு மானுடத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார்களோ, யார் எதிரிகளை போரில் பந்தாடினார்களோ, யார் கல்வியில் சாதனை புரிந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேருமே வைராகியத்தோடு இருந்தவர்கள். சின்னஞ்சிறு வயதிலேயே நான் இதை சாதிப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டவர்கள். அதனால்தான் நான் உங்களிடம், நீங்களும் இந்த பூமியிலே வாழ்ந்ததற்கு அடையாள சின்னமாக ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டு போக வேண்டும் என்பதற்காக வைராகியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். நான் சாராட்சியராக பணியாற்றுகிற போது குடவாசல் என்கின்ற ஒரு வட்ட அலுவலகம், அந்த வட்ட அலுவலகத்தில் ஜமாபந்தி என்று சொல்லப்படுகின்ற வருவாய் கணக்குகளை எல்லாம் பார்க்கிற பணிக்கு சென்றேன். எப்போதுமே சாராட்சியராக இருக்கிற போதும் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற போதும் தலைமையகத்திலிருந்து எது தூரமாக இருக்கிறதோ அந்த இடத்திற்கு சென்றால்தான் அங்கே மக்கள் நம்மை காண வர முடியும், அவர்களோடு அளவலாவலாம், அவர்கள் குறைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று நான் அந்த கோட்டத்திலே கடைக்கோடியில் இருந்து குடைவாசலுக்கு சென்றேன். இரவு நேரத்தில் பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு அங்கே இருக்கிற கோடேஸ்வரர் என்கின்ற ஒரு கோயிலுக்கு சென்றேன். அங்கே 70-75 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் இருந்தார். அவர் பெயர் ராமையா. அந்த ராமையா என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார். நான் யார் என்று அவருக்கு தெரியாது. நான் சாதாரணமாக நடந்து போனேன். அவரோடு அமர்ந்து கோயில் பிரகாரத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் ஒரு தகவலை சொன்னார். இந்த கோயிலில் இருக்கின்ற தென்னை மரங்களை எல்லாம் நான் தான் நட்டேன். இன்னும் 10 குடிகள் வெட்டி இருக்கிறேன். நான் இறப்பதற்குள் இந்த தென்னை மரங்களை எப்படியாவது நட்டுவிட வேண்டும். இந்த தென்னை மரங்கள் வளர்ந்தால் அது எனக்கு மகிழ்ச்சி. நான் வாழ்ந்ததற்கு அடையாளமாக இந்த கோயிலில் இந்த மரங்கள் சாட்சியாக நிற்கும் என்று சொன்னார். எங்கோ ஒரு கடைக்கோடியிலே பிறந்தவர், எங்கெங்கோ கடைநிலை ஊழியராக பணியாற்றியவர், குடும்பம் இல்லை, அவரை பார்த்துக் கொள்ள ஒருவரும் இல்லை. கோயிலிலே வந்து அங்கே கொடுக்கிற பிரசாதத்தை உண்டுவிட்டு அங்கேயே படுத்துக் கொள்பவர். அவருடைய மனத்திலே ஒரு வைராகியம் இருந்தது. நான் இந்த கோயிலிலே என் நினைவாக எதையாவது விட்டுவிட்டு செல்வேன் என்று கருதினார். நான் அவரை பார்த்து நெகிழ்ந்து போனேன். இந்த உலகம் அழகாக இருப்பதற்கு காரணமே இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் என்று நினைத்துக் கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் வைராகியத்தோடு இருந்தேனா என்று அந்த நிகழ்வு தான் என்னை பரிசோதிக்க செய்தது. நான் அந்த அறையில் அமர்ந்து எனக்கு வைராகியம் இருந்திருக்கிறதா அல்லது இன்னும் என்னுடைய வைராகியத்தை தீவிரப்படுத்த வேண்டுமா என்று யோசித்தேன். நான் என்னுடைய தொடக்க பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் முதலாவது செய்கிற செயல் ஒன்று உண்டு. அப்போதெல்லாம் எங்களுக்கு சின்ன கரும்பலகை ஒன்றை கொடுத்திருப்பார்கள். அதன் 2 பக்கங்களிலும் ஆசிரியர் வீட்டு பாடத்தை எழுத சொல்லி தருவார். அதை எழுதி கொண்டு போய் அடுத்த நாள் காண்பிக்க வேண்டும். அதுதான் வீட்டு பாடம். 3ஆம் வகுப்பில் தான் எங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும். 4ஆம் வகுப்பில் தான் பேனா வழங்கப்படும். 3ஆம் வகுப்பில் தான் ஆங்கிலம் சொல்லித் தரப்படும். அந்த பேனாவை மசி ஒழுகாமல் நாங்கள் பாதுகாப்போம் என்பது மிகவும் கடினம். பேனாவின் முனை அடிக்கடி உடையும். 3 காசுகள் கொடுத்தால் புது பேனா முனை வரும். அதை வாங்குவதற்கு நாங்கள் சிரமப்படுவோம். என்னுடைய முதல் வகுப்பில் இருந்து இறுதி வகுப்பு வரை வீட்டு பாடம் என்று கொடுத்தால் பள்ளியிலிருந்து வந்ததும் எங்கள் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து அதை முடித்து விட்டுத்தான் அடுத்த செயல் பார்ப்பேன். ஒரு நாள் கூட நான்
அந்த வீட்டு பாடத்தை எழுதி முடிக்காமல் வேறு பணிகளில் ஈடுபட்டதில்லை. சரி, இந்த வீட்டு பாடத்தை எழுதுவதற்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பணியாற்றியதற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால், நான் தலைமைச் செயலாளராக பணியாற்றும் வரை அன்றைய கோப்புகளை அன்றே முடித்து அனுப்பும் பழக்கம் வைத்திருந்தேன். ஒரு நாள் கூட என் கையொப்பத்திற்காக கோப்புகள் காத்திருந்ததில்லை. வெளிநாடுகளுக்கு சென்றால் காத்திருக்கும், ஆனால் உள்ளூரிலே இருந்தால் ஒரு நாள் கூட நான் அந்த கோப்புகளை பார்க்காமல் தூங்கியதில்லை. 2 மணி ஆனாலும் சரி, நள்ளிரவு ஆனாலும் சரி, அவற்றை பார்த்து கையொப்பத்தை இட்டுவிட்டுத்தான் நான் தூங்கச் செல்வேன். இந்த கோப்பு என்ன ஓடியா போகிறது, நாளை பார்த்துக் கொள்ளலாமே என்று சிலர் சொல்வது உண்டு. அவர்கள் இறையன்பின்பால் அக்கறையில் சொல்லுகிறார்கள், நான் நிர்வாகத்தின்பால் அக்கறையால் அதை செய்கிறேன். எனவே இறுதி வரை அன்றைய பணியை அன்றே செய்வதை நான் செய்தேன். சரி, இந்த பணி ஏன் வந்தது, எப்படி இந்த பழக்கம் வந்தது? சிறுவயதிலிருந்து நாங்கள் எந்த பாயில் படுக்கிறோமோ அதை சுருட்டி வைத்து விட்டுத்தான் பல் துலக்க செல்ல வேண்டும். இது என் பெற்றோர் எங்களுக்கு விதித்த கட்டுப்பாடு. ஒரு நாள் கூட அந்த பாயை சுருட்டாமல் நீங்கள் வெளியே சென்று விட முடியாது. பாயை சுருட்டி அதை அதற்குரிய இடத்திலே வைக்க வேண்டும். அட்மிரல் மெக்ரீவன் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் ஓர் உரையையும் ஆற்றியிருக்கிறார். ஒரு பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசுகிறார், நீங்கள் தினமும் உங்கள் படுக்கையை சரி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவீர்கள். எப்படி படுக்கையை சரி செய்தால் வெற்றி பெற முடியும்? படுக்கையை சரி செய்தால் நான் ஒன்றை திருப்தியாக செய்திருக்கிறேன் என்கின்ற மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்தது ஒன்றை நீங்கள் செய்வீர்கள், அதையும் நன்றாக செய்வீர்கள், பிறகு இன்னொன்றை செய்வீர்கள், அதுவும் நன்றாக இருக்கும். இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தானவற்றையும் சாதிக்கலாம். வைராகியம் எப்படி தொடங்குகிறது? சின்ன சின்ன பணிகளில் தான் வைராகியம் தொடங்குகிறது. ஆறு உற்பத்தியாகிற இடத்தை போய் பார்த்தால் அது சிறிய இடத்தில் தான் தொடங்கும். யாராவது குடகு மலைக்கு சென்று காவிரி உற்பத்தியாகிற இடத்தை பார்த்தால் இந்த காவிரியை பார்த்தா நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோவடிகள் பாடினார் என்று தோன்றும். சிறு இடம். நாங்கள் இமயமலையிலே நடைப்பயிற்சி மேற்கொண்டு கங்கோத்ரி, யமுனோத்ரி, கோமுக் போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்வோம். கங்கை உற்பத்தியாகிற இடம் அவ்வளவு சிறிதாக இருக்கிறது. அதை போல வைராகியம் உற்பத்தியாகிற இடமும் சின்ன சின்ன பணிகளில் தான் இருக்கிறது. நீங்கள் பல் துலக்க சென்றால் தண்ணீரில் ஒரு சொட்டு கூட வீணாகாமல் அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் அது வைராகியம். நீங்கள் குளியலறையை பயன்படுத்தி விட்டு வந்தால் ஏற்கனவே இருந்ததை விட தூய்மையாக இருந்தால் அது வைராகியம். நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதினால் கூட ஒரு கவிதையை எழுதுவதைப் போல எழுதினால் அது வைராகியம். இங்கே வரவேற்புரை ஆற்றிய உங்கள் பள்ளி மாணவர் மிக நேர்த்தியான உச்சரிப்புடன், அடுக்கு மொழிகளுடன், கவிதை நயத்தோடு வரவேற்புரையை கூறினார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதினால் கூட அந்த கடிதத்தை கவிதை போல எழுத வேண்டும். அது யாருக்கு போய் சேருகிறதோ அவர்கள் அதை மடித்து பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பாதுகாக்கிற அளவிற்கு உங்கள் கடிதம் திகழ வேண்டும். அதுதான் வைராக்கியம். நீங்கள் செருப்பை வாசலிலே விடுகிற போது அதை நேர்த்தியாக விட வேண்டும். வாசலிலிருந்தே ஒரு வீட்டின் ஒழுங்கு ஆரம்பமாகி விடுகிறது. நீங்கள் புத்தகங்களை புரட்டுகிற போது வன்முறையோடு புரட்டாமல் மென்மையாக புரட்ட வேண்டும். ஒரு பூவை மாடத்திலே வைப்பதை போல, ஒரு மயிலிறகை புத்தகத்தின் நடுவில் வைப்பதை போல நீங்கள் மென்மையாக அதை பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான் வைராகியம் தொடங்குகிறது.
நான் யோசித்தேன், வேறு எதிலாவது நான் வைராகியத்தை கடைபிடித்திருக்கிறேனா? 10வது படிக்கிற போது என் தந்தை சொன்னார், நீ நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றால் இந்த ஆண்டு ஒரு திரைப்படம் கூட பார்க்காமல் இருக்க வேண்டும். நான் ஒத்துக்கொண்டேன். அந்த ஓராண்டு ஒரு திரைப்படத்தை கூட பார்க்கவில்லை. திரைப்படத்தை பார்க்காமல் இருப்பது எளிது, ஆனால் திரைப்படத்தை பற்றி பேசாமல் இருப்பது கடினம். ஏனென்றால் அன்றெல்லாம் எங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் திரைப்படம் ஒன்றுதான் பொழுதுபோக்கு. ஒரு திரைப்படத்தை பார்த்தால் மாணவர்கள் ஒரு மாதம் அதையே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் ஒரு மாதம் கழித்துத்தான் அடுத்த திரைப்படம் வரும். இங்கே இருக்கிற சிலருக்கு அந்த சூழல் புரியும். அநேகமாக உங்களுடைய துறை தலைவர் மருத்துவர் செந்தில் அவர்கள் என்னுடைய சம வயதினராக இருப்பார் என்று கருதுகிறேன். எனவே ஒரு மாதம் அதை பற்றி பேசுவார்கள். 10ஆம் வகுப்பிலே எனக்கு சிறு சலனம் கூட ஏற்படவில்லை. அவ்வாறு சலனம் இல்லாமல் இருப்பதுதான் வைராகியம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் வாய்ப்பார்கள். அவர்கள் எல்லோருமே வைராகியத்தோடு இருப்பார்கள் என்று கூற முடியாது. சில மாணவர்கள் கேளிக்கைகளை விரும்புவார்கள். ஏனென்றால் கேளிக்கைகள் வசீகரமாக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் உணவில் சத்தான காய்கறியை விட்டுவிட்டு நீங்கள் இனிப்பாக இருக்கின்ற பதார்த்தத்தை தான் முதலில் சாப்பிடுவீர்கள். ஏனென்றால் நாம் சத்தை விட சுவையை விரும்புகிறோம். எது நாக்குக்கு இனிமையாக இருக்கிறதோ அதைத்தான் முதலில் சாப்பிடுகிறோம். ஆனால் யார் சத்தான காய்கறியை ருசித்து சாப்பிட கற்றுக்கொள்கிறார்களோ, கடனே என்று சாப்பிடுவதல்ல, ருசித்து சாப்பிட கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வைராகியம் மிக்கவர். என்னுடைய பாட்டி சின்ன வயதில் சொல்லும், ருசி எல்லாம் தொண்டை வரைக்கும் தான் என்று சொல்லும். உண்மை. ருசி தொண்டை வரைக்கும், சத்து தொண்டைக்கு பிறகு தொடங்கி விடுகிறது. தொண்டைக்கு பிறகுதான் உங்களுக்கு தேவையான வைட்டமின்கள், உங்களுக்கு தேவையான புரதம், உங்களுக்கு தேவையான மாவுச்சத்து, கொழுப்பு சத்து, தாது பொருட்கள் அத்தனையும் கிடைக்கின்றன. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்களை பார்ப்பீர்கள். ஒரு சில நண்பர்கள் ஆதர்சமானவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் கேளிக்கைகளை விரும்புவார்கள். உங்களிடம் வந்து பிறகு படித்துக் கொள்ளலாம், இப்போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று அழைப்பார்கள். உங்களுடைய கவனத்தை திருப்புவார்கள். இன்று நாம் மகிழ்ச்சியாக எங்காவது சென்று விட்டு விடலாம் என்று சொல்லுவார்கள். அப்போது அவற்றையெல்லாம் விலக்கிவிட்டு உங்கள் இலக்கில் நீங்கள் குறியாக இருப்பீர்கள் என்றால் அதுதான் வைராக்கியம். நீங்கள் எதற்காக மகாத்மா காந்தியடிகளை பற்றி படிக்கிறீர்கள்? அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு நம் நாட்டிற்கு விடுதலை உணர்வை ஊட்டியவர் என்பதால் மட்டுமல்ல, மகாத்மா காந்தியினுடைய வரலாற்றை நீங்கள் படித்தால் அவர் ஒரு வரலாற்று புருஷராக ஆனதற்கு வைராகிய புருஷராக இருந்ததுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்கிறேன். தென்னாப்பிரிக்காவிலே பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க் என்கின்ற இடத்திலே அவர் தொடர்வண்டி நிலையத்தில் தொடர்வண்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர். அவரிடம் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது. அதில் அவர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். ஆனால் பயணச்சீட்டு பரிசோதகர் வந்து, நீங்கள் இந்த வகுப்பை விட்டு வெளியேற வேண்டும், இங்கே ஐரோப்பியர்கள் மட்டும்தான் அமர முடியும், நீங்கள் அமர முடியாது என்று சொன்னார். காந்தியடிகள் மறுத்தார். காந்தியடிகள் அடிப்படையிலேயே ஒரு கிளர்ச்சியாளர் என்பதை அந்த சம்பவம் சுட்டிக்காட்டியது. முரண்டு பிடித்தார், தள்ள முற்பட்டார்கள். மாட்டேன், என்னிடம் பயணச்சீட்டு இருக்கிறது என்று காண்பித்தார். ஆனால் ஆதிக்கத்தின் சக்தி அதிகம் என்பதை எப்போதுமே பீரங்கிகளின் முனைகள் தீர்மானிக்கிறது என்று மோதோ குறிப்பிட்டார். அதிகாரங்கள் எல்லாம் பீரங்கிகளின் முனையிலிருந்து பிறப்பிக்கப்படுகின்றன என்று அவர் சொன்னார். அதிகாரம் என்பது மற்றவர்களை ஆளக்கூடியது. அதனால்தான் குடியானவனுடைய குழவி அதிகாரிகளுடைய கோழி முட்டையை அடைகாக்கும் என்கின்ற பழமொழி உண்டு. எனவே அதிகாரத்தின் பிடியினால்
மகாத்மா காந்தி அந்த பீட்டர்ஸ் மாரிஸ்பர்கருடைய நிலையத்திலே தூக்கி எறியப்பட்டார். அவர் எங்கு தூக்கி எறியப்பட்டாரோ அந்த இடத்தில் விழுந்தவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்தவர் மகாத்மா காந்தி. அதுதான் முக்கியம். அவர் எந்த இடத்திலே தூக்கி எறியப்பட்டாரோ அந்த இடத்திலே இன்று 2 சிலைகள் இருக்கின்றன. ஒரு சிலை அவர் தூக்கி எறியப்பட்ட போது எப்படி இருந்தாரோ அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியினுடைய சிலை. இன்னொரு சிலை மகாத்மா காந்தியினுடைய சிலை. 2 சிலைகளும் இருக்கின்றன. வைராகியம் தான் அவரை மகாத்மா ஆக்கியது. பல முறை 21 நாட்கள் அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். உலக பெரியார் காந்தி என்று பேரறிஞர் அண்ணா ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சிறு புத்தகம், நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். 21 நாட்கள் சர்வ சாதாரணமாக எதையும் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்தவர் அவர். காரணம் அவருடைய வைராக்கியம். உயிரே போனாலும் பரவாயில்லை என்கின்ற திடமான மனத்துடன் இருந்தவர். அவரை அடித்தார்கள். அவருடைய உடலில் இருந்து ரத்தம் வந்தது. ஆனால் அவர் அசைந்து கொடுக்கவில்லை. அடித்தவர்களை வரலாறு மறந்துவிட்டது. ஆனால் அடிபட்டவரை அடிக்கோடிட்டு நினைவில் வைத்துக் கொண்டது. காரணம் அவரிடம் இருந்த அந்த வைராகியம். மகத்தான மனிதர்கள் அனைவருமே வைராகியத்தோடு இருந்தார்கள். வறுமை வாட்டுகிறது. அடுத்த குழந்தைக்கு உணவில்லை. கார்ல் மார்க்ஸுடைய மனைவி ஜென்னி எழுதுகிறார், என் குழந்தை பிறந்த போது அதற்கு பால் வாங்கவும் பணம் இல்லை, தொட்டில் வாங்கவும் பணம் இல்லை, அது இறந்த போது சவப்பெட்டி வாங்கவும் பணம் இல்லை. வறுமை கழுத்தை பிடித்து நெருக்குகிற போது மூலதனம் என்கின்ற மகத்தான நூலை எழுதினார் கார்ல் மார்க்ஸ். நாடு நாடாக துரத்துகிற போதும் தன் கொள்கையிலிருந்து அவர் சிறிதும் பின்வாங்கவில்லை. சொந்த நாட்டிலே இருந்தால் உயிருக்கு அபாயம் ஏற்படும் என்று வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று ரஷ்யாவிலே ஒரு புரட்சியை ஊக்குவித்தவர் லெனின். நான் ஏன் அந்நியர்களுடைய கப்பலிலே பயணம் செய்ய வேண்டும், சொந்தமாக கப்பலை ஏன் ஓட்டக்கூடாது என்று நினைத்து அரும்பாடுபட்டு கப்பல் வாங்க முடிந்தால் நான் தமிழகம் திரும்புவேன், இல்லை என்றால் மும்பையில் கடலில் குதித்து விடுவேன் என்று சூளுரை செய்து கொண்டு போனவர் கப்பல் ஓட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார். அதனால்தான் அவரை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என் மகன்களை பணயம் வைத்தாலும் பரவாயில்லை, ஆங்கிலேயர்களுக்கு தலை வணங்க மாட்டேன் என்று தலைநிமிர்ந்து இருந்தவர் திப்பு சுல்தான். அதனால்தான் அவரை போற்றுகிறோம். இவர்கள் அத்தனை பேரும் வைராகியத்தால் உயர்ந்து நின்றவர்கள். எத்தனையோ மனிதர்கள், நீங்கள் வரலாற்றில் சிறப்பு பெற்ற யாரை எடுத்து பார்த்தாலும் சரி, டார்வினை எடுத்து பாருங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தன. அவரையே குரங்காக சித்தரித்தார்கள். அவர் கலங்கவில்லை. நான் கண்டது உண்மை என்று உரைத்தார். அதனால்தான் இன்று உலகம் பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை ஏற்று டார்வினை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மரபியலை முன்வைத்தார் மெண்டல். அவர் வாழ்ந்த காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பின்னால் அனைவரும் அவரை போற்றினார்கள். கலீலியோ வாழ்ந்த போது அவரை சிறை வைத்தார்கள். ஆனால் மறைந்த பிறகு அந்த மகத்தான உண்மையை வழிமொழிந்ததற்காக அவரை உலகம் கைத்தட்டி பாராட்டியது. இப்படி எத்தனையோ பேரை வைராகியத்தை காத்ததனால், உண்மைக்கு சார்பாக நின்றதனால், பொய்க்கு சார்பாக நான் பேச மாட்டேன் என்று சொன்னதால் உலகம் இன்னும் நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், களிப்புடன் நாளை கழிப்போம், மகிழ்ச்சியாக மனத்தில் குதியாட்டம் போடுவோம் என்று நினைத்தவர்களை எல்லாம் காலம் ஒதுக்கிக் கொண்டே சென்றது. அவர்கள் வாழ்கிற போது சொகுசாக இருந்தார்கள், வாழ்ந்த பிறகு மண்ணோடு மண்ணாக மாறினார்கள். அவர்களை யாரும் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகத்தான மனிதர்களாக ஆக வேண்டும் என்றால்
வைராகியத்தை உங்கள் இதயத்தில் விதைக்க வேண்டிய பருவம் 30 ஆண்டுகள் அல்ல, 40 ஆண்டுகள் அல்ல, 50 பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வது அல்ல. மாறாக இந்த பள்ளி பருவத்திலேயே அதை விதைக்க வேண்டும். எப்போது விதைப்பது? இப்போதே விதைக்க வேண்டும். ஒரு நாள் கூட நீங்கள் தள்ளி போடக்கூடாது. எப்படி விதைப்பது, எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதற்கு முன்னால் மிக மிக சாமானியமான மனிதர்கள் கூட வைராகியத்தால் என்ன சாதித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, நம் சமகால மனிதர்களே வைராகியத்தோடு இருக்கிறார். மகாராஷ்டிராவில் ஒடுக்கப்பட்ட இடத்தை சார்ந்தவர் ஒருவர், பெயர் பாபுராவ். பாபுராவ் என்கின்ற அவர் ஒடுக்கப்பட்ட இடத்தில் பிறந்ததால் அவருடைய மனைவி குடிநீர் கொண்டு வருவதற்காக வசதி படைத்தவருடைய கிணற்றை நாடி செல்ல வேண்டும். ஒரு நாள் அவர்கள் தண்ணீர் தர மறுத்து விட்டார்கள். பாபுராவ் அவமானத்தால் நெளிந்தார். நமக்கு குடிநீரை கூட கொடுக்க மறுக்கிறார்களே, ஏன் நாமே ஒரு கேணியை வெட்டி கொள்ளக்கூடாது? அன்று அவருக்கு அந்த சிந்தனை பிறந்தது. 4 மணி நேரம் வெளியே வேலை செய்து விட்டு வருவார். வறிய நிலையில் இருந்தவர் தான் அந்த பாபுராவ். அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் அல்ல. அந்த பாபுராவ் தாஜ்னி 4 மணி நேரம் வெளியே உழைத்து ஊதியத்தை ஈட்டிக் கொண்டு வந்து 2 மணி நேரம் தன்னுடைய வீட்டில் கிணறு வெட்ட முற்பட்டார். இப்படி தொடர்ந்து வெட்டி வெட்டி 40 நாள்களில் அவர் ஒரு கிணற்றை வெட்டிவிட்டார். அதிலே தண்ணீர் கிடைத்தது. இனி வெளியே செல்ல வேண்டியதில்லை. அவர்களுடைய குடிநீரை அவர்களுடைய கிணற்றிலேயே எடுத்து குடித்துக் கொள்ளலாம் என்கிற நிலைமை. அந்த மனிதர் எப்படி அந்த கிணற்றை வெட்டினார்? அவர் வைராகியத்தினால் வெட்டினார். கடப்பாறையால் மட்டும் வெட்டவில்லை, மண்வெட்டியால் வெட்டவில்லை. அவர் வெட்டியதற்கு மூல காரணம் அவருடைய வைராகியம். நான் படித்திருக்கிறேன். MS உதயமூர்த்தி மயிலாடுதுறையிலே வாழ்கிற போது அவர்கள் வீட்டில் கிணறு இல்லை. அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து 10 நாட்களில் ஒரு கிணற்றை வெட்டிவிட்டார்கள். அது கடினம் அல்ல, ஆனாலும் அவருடைய முயற்சி பாராட்டக்கூடியது. ஏனென்றால் 10 நாட்கள் நானும் என்னுடைய மனைவியுமே ஒரு கிணற்றை வெட்டுவோம் என்று முடிவெடுப்பது அவருடைய வைராகியத்தை குறிக்கிறது. இப்படி பாபுராவ் போன்றவர்கள் இன்னும் இந்த மண்ணிலே வாழ்கிறார்கள். இன்னொரு மனிதர், அவருடைய பெயர் தசரத் மாஞ்சி என்பவர். அவருடைய மனைவியை ஒரு நாள் தண்ணீர் எடுப்பதற்காக அனுப்பிய போது கீழே விழுந்து அடிபட்டு விட்டது. பலத்த அடி. மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அவர்களுடைய குக்கிராமத்திலிருந்து மருத்துவமனை ஒரு மலையை சுற்றி செல்வதென்றால் 80 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். எடுத்து செல்வதற்குள் அவருடைய மனைவி பல்குனி தேவி இறந்து விட்டார். அவர் குடியிருப்பது பீகார் மாநிலத்தில் கயா மாவட்டத்தில் கெலார் என்கின்ற சிற்றூரில். தசரத் மாஞ்சி முடிவெடுத்தார், எத்தனை பேர் இந்த ஊரில் இப்படி சாவார்கள், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? நான் கட்டுகிறேன். ஒரு உளியையும் ஒரு சமட்டியையும் எடுத்துக்கொண்டார். மலையிலே சென்று பாதை அமைக்க முற்பட்டார். அவர் தொடர்ந்து செய்வதை பார்த்து முதலில் பரிகசித்த ஊர் மக்கள் அவர்களும் கொஞ்சம் ஒத்தாசை செய்தார்கள். தொடர்ந்து உளியினால் செதுக்கிக் கொண்டே இருந்தார். 22 ஆண்டுகள் இடைவிடாமல் அவர் செதுக்கினார். அதனால் 25 அடி உயரம், 30 அடி அகலம், 360 மீட்டரில் அந்த மலையில் ஒரு சாலையை அமைத்தார். அதனால் 80 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய அந்த பாதை 13 கிலோமீட்டராக குறுகியது.
அந்த ஊர் மக்கள் எளிதில் மருத்துவமனைக்கு செல்லுகிற வசதியை அவர் ஆற்றியதால் அவருக்கு மலை மனிதன் என்கின்ற பெயரை அந்த மக்கள் வழங்கினார்கள். வைராகியம் என்பது ஒரு நாள் செய்துவிட்டு ஒதுங்குவது அல்ல, ஒரு நாள் கூட விடாமல் செய்வது. நேற்று உடற்பயிற்சி செய்தேன், அடுத்த வாரம் செய்து கொள்வது என்று அல்ல, தினமும் செய்வது. நேற்று படித்தேன், இன்று நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது அல்ல, நேற்று படித்தேன், இன்றும் படிப்பேன், நாளையும் படிப்பேன், ஒரு நாளும் இடைவிடாமல் படிப்பேன் என்று. இன்னும் சொல்ல போனால், நேற்று அரை மணி நேரம் படித்தேன், இன்று 40 நிமிடம் படிப்பேன், நாளை 50 நிமிடம் படிப்பேன் என்று அதிகரித்துக் கொண்டே போவதுதான் வைராகியம். இன்று செய்துவிட்டு ஆரம்ப சூரத்தனத்தை காட்டிவிட்டு ஓய்ந்து போவதல்ல வைராகியம். இந்த மலை மனிதனை பற்றி நான் சோமவல்லியப்பன் எழுதிய நூலில் மட்டுமல்ல, கலைக்களஞ்சியத்திலும் படித்தேன். அப்போதுதான் எனக்கு மாதோ சொன்ன ஒரு குட்டி கதை நினைவில் வந்தது. ஒரு ஊரிலே மக்கள் போக்குவரத்துக்கு தடையாக இருக்கிறது ஒரு மலை. எல்லோரும் அந்த மலையை சுற்றி கொண்டு போக வேண்டும். அதனால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கவில்லை. அந்த ஊரிலே ஒரு வயோதிகர் இருந்தார். இந்த மலையை குடைந்து நான் ஒரு பாதையை அமைப்பேன் என்றவர் முடிவெடுத்தார். அவர் உளியோடும் கடப்பாறையோடும் அங்கு சென்றார். அவருடைய மகன்களோடும் சென்றார். ஊர் மக்கள் எல்லாம் பரிகசித்து சிரித்தார்கள். இந்த மலையை நீங்கள் மட்டுமே குடைந்து ஒரு பாதையை ஏற்படுத்தி விட முடியுமா? இது எவ்வளவு பெரிய மலை, இது சாதாரண செயலா? ஏன் இந்த விபரீத முயற்சியில் ஈடுபடுகிறாய் என்று அவர்கள் நையாண்டி செய்தார்கள். அவர் சொன்னார், நான் செய்வேன், நான் செத்து போனால் என் மகன்கள் செய்வார்கள், அவர்கள் செத்து போனால் என்னுடைய பேரன்கள் செய்வார்கள், பிறகு பேரன்களுடைய மகன்கள் செய்வார்கள், பிறகு அவர்களுடைய மகன்கள் செய்வார்கள். இப்படி தொடர்ந்து செய்தால் என்றாவது பாதை உருவாகிவிடும் அல்லவா? அவர் கேட்டதும் மலைகளின் தேவனுக்கு பயம் வந்து விட்டது. இந்த கிழவன் நம்மை சிதைக்காமல் விடமாட்டான் போல இருக்கிறது என்று அவன் மலையே தூக்கி கொண்டு வேற இடத்தில் வைத்து விட்டான் என்று மாவோத்தோடு சொல்லுவார். அவர் தன்னுடைய இளைஞர்களை பார்த்து சொல்வார், இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். நம்முடைய காலத்தில் முடியாவிட்டாலும் வேறு யாருடைய காலத்திலாவது இது நிகழும். அதனால்தான் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் என்னுடைய காலத்தில் முடியாவிட்டாலும் எனக்கு பின்னால் வருபவர்கள் நிச்சயம் இதை சாதிப்பார்கள். பகத்சிங் சொன்னார், என்னை நீங்கள் கொன்றுவிடலாம், ஆனால் இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான பகத்சிங்கள் உருவாவார்கள், அவர்களை ஒன்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திருப்பூர் குமரன் தன்னுடைய உயிரை கொடியை தூக்கி கொடுக்கும் போது நிச்சயமாக நினைத்தார், என்றாவது நாம் சுதந்திரமாக அந்த கொடியை தூக்கி கொண்டு வீதிகளில் வலம் வர முடியும் என்று. அதனால்தான் அவர் வைராகியத்தோடு தன்னுடைய உடலை கொடுத்தார். இதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. மாணவர்களாகிய நீங்கள் நிறைய கவனச்சிதறல்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒன்றை குறிப்பிட்டுத்தான் கூற வேண்டும். நாங்கள் படித்ததெல்லாம் சாதாரண செயல், எங்களுக்கு கவனச்சிதறலே கிடையாது. எங்கள் காலத்தில் வாரத்திற்கு 2 நாள் அரை மணி நேரம் நீங்கள் விரும்புகின்ற திரைப்பட பாடங்கள் வரும், அவ்வளவுதான். தொலைபேசியே அரிது, கைபேசி என்பதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு 30 வயதாகிற போதுதான் கைபேசி புழக்கத்தில் வந்தது. 40 வயது ஆகிற போதுதான் அதில் அனைவருக்கும் கிடைக்கிற வசதிகள் ஏற்பட்டது. 50 ஆகிற போதுதான் இப்போது இருக்கின்ற பல உபகரணங்கள் அதிலே தட்டுப்பட்டது. மிடுக்கு பேசியாக அது மாறியது. ஆனால் உங்கள் காலத்தில் நிறைய கவனச்சிதறல்கள் இருக்கின்றன. நீங்கள் எதை வேண்டுமானால் உங்கள் கைபேசியிலே பார்த்து விட முடியும். இப்போதுதான் உங்களுக்கு அதிக வைராகியம் தேவை. எங்களுடைய வாழ்க்கையில் வைராகியம் என்பது பெரிதாக தேவைப்படவில்லை. எங்கள் வாழ்க்கையில் தேவைப்பட்டது முயற்சி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுவது விடாமுயற்சி. ஏனென்றால் நீங்கள் நிறைய கவனச்சிதல்களை உங்கள் கைக்கு பக்கத்திலேயே வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எட்டினால்
அந்த கவனச்சிதறல் உங்களுக்கு வந்துவிடும். இப்போது நீங்கள் கடிவாளம் போட்ட குதிரையை போல வைராகியத்தின் மீது உங்களுடைய சிந்தனையை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதை எவ்வாறு நீங்கள் செலுத்தப் போகிறீர்கள்? எவ்வாறு நீங்கள் ஒரு இலக்கை தீர்மானித்துக் கொண்டு அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் அழுத்தமான அடியை எடுத்து வைக்கப் போகிறீர்கள் என்பதுதான் இன்றைய கேள்வி. நீங்கள் ஒரு வைராகியத்தை வளர்த்துக் கொள்கின்ற நெறிமுறையை உங்களுடைய வாழ்க்கையில் வளர்த்துக் கொண்டால் அதற்கு பிறகு பெற்றோரின் கண்காணிப்பு தேவையில்லை. ஒரு கட்டத்தில் என்னுடைய பெற்றோர் என்னிடம் இவ்வளவு படிக்காதே, தூங்கிவிடும் என்று சொல்வார்கள், உடல் கெட்டு போய்விடும் என்று சொல்வார்கள். படி என்றவர்கள் சொன்ன காலம் ஒன்று உண்டு, படிக்காதே போதும் என்று சொன்ன காலமும் உண்டு. நான் இந்திய ஆட்சி பணிக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் பணியை எல்லாம் முடித்துவிட்டு படிக்க தொடங்கினேன். இதையெல்லாம் படித்து என்ன ஆக போகிறது? உன்னிடம்தான் இந்திய ஆட்சி பணி என்கின்ற தகுதி இருக்கிறது என்று சிலர் கூறியது உண்டு. அவர்களுக்கு ஒன்று புரிவதில்லை. படிப்பது ருசி, படிப்பது சுகம், படிப்பது வெளிப்பாடு, படிப்பது மகிழ்ச்சி. படிப்பதன் மூலம்தான் இந்த இருத்தலோடு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த ரகசியம் தெரியாத அப்பாவிகள் அவர்கள். அதனால் அவர்களை மன்னித்து விடுவோம். ஆனால் ஒன்று முக்கியம், நீங்கள் இந்த பருவத்தில் வைராகியத்தை வளர்த்துக் கொண்டால் அதற்கு பிறகு பெற்றோர் கண்காணிக்க வேண்டிய அவசியமில்லை, ஆசிரியர்கள் உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய தேவையில்லை, வகுப்பில் பேசாதே என்று யாரும் உங்களை நெறிப்படுத்த வேண்டிய கட்டாயமில்லை, தேர்வில் பார்த்து எழுதாதே என்று சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே நீதிபதிகளாக நின்று ஒளிர்வீர்கள் என்பதுதான் உண்மை. உங்கள் மனம் தீயவற்றை நோக்கி ஒருபோதும் செல்லாது. ஏனென்றால் நல்லவற்றில் இருக்கிற சுகம் உங்களுக்கு தெரிந்துவிடும். நான் படித்திருக்கிறேன். ஒரு பந்தய குதிரை, பொதுவாக குதிரைகளுக்கு கடிவாளம் போடுவார்கள். அந்த பந்தய குதிரைக்கு கடிவாளம் கிடையாது. ஆனால் எல்லா இடங்களிலும் அதுதான் முதல் பரிசு பெறும். அப்போது சக குதிரைகள் கேட்டன, நாங்கள் எல்லாம் கடிவாளம் போட்டால் தான் ஓடுகிறோம், உனக்கு கடிவாளமே இல்லை, எப்படி நீ ஓடுகிறாய்? உனக்கு கடிவாளம் தேவையில்லையா? அப்போது அந்த குதிரை சிரித்துக் கொண்டே சொன்னது, குதிரைகளும் சிரிக்கும், குதிரைகள் சிரிப்பது குதிரைகளுக்குத்தான் தெரியும். எனவே அந்த குதிரை சிரித்துக் கொண்டு சொன்னது, நான் ஓடுவதை சுகமாக நினைக்கிறேன், காற்று எதிர் திசையில் வந்து என்னுடைய உடலில் மோதுவதை நான் ரசிக்கிறேன். குதிரைகள் ஓடுவதற்காக பிறந்தவை, அவை உட்காருவதற்காக பிறந்தவை அல்ல. நானே விரும்பி ஒன்றை செய்கிற போது கடிவாளம் எதற்கு, சவுக்கு எதற்கு, எதுவுமே தேவையில்லை என்று சொன்னது. எனவே நீங்கள் படிப்பதையும் வாழ்க்கையில் மகத்தான இலக்கை நோக்கி செல்வதையும் வைராகியமாக வளர்த்துக் கொண்டால் வேறு யாரும் உங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆங்காங்கே ஆசிரியர்கள் உட்கார்ந்து கொண்டு உங்களை அமைதி காக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நீங்களாகவே நாம் ஏதேனும் ஒரு செய்தியை பெற்றுவிட மாட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில் உயரமாக செல்வதற்கு ஒரு கைப்பிடி கிடைக்காதா என்று நினைக்க ஆரம்பிப்போம். அதனால்தான் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உங்கள் மனத்தில் இருக்க வேண்டியது வைராகியம். இமயமலைக்கு செல்வதற்கு முன்னால் எங்களுக்கு ஹிலாரி வந்து ஒரு முறை பேசினார். அவர்தான் எவரெஸ்டை முதல் ஏறியவர். அவரும் டென்சிங்கும் ஏறினார்கள், ஷெர்பா டென்சிங். அப்போது ஹிலாரியை பார்த்து நாங்கள் கேட்டோம், இமயமலையில் ஏறினீர்களே, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவர் சொன்னார், நான் ஏற்கனவே எவரெஸ்டை ஏற முற்பட்டேன், ஒரு எல்லை வரை போய்விட்டு நான் ஏற முடியாமல் திரும்பி வந்து விட்டேன். மூச்சு தடுமாறியது, உடல் ஒத்துழைக்க மறுத்தது, நான் திரும்பி வந்து விட்டேன். பிறகு
இரண்டாம் முறை போகிற போது நான் நினைத்துக் கொண்டேன், மலையே, உன்னால் வளர முடியாது, என்னால் வளர முடியும். அதனால் உன்னை காட்டிலும் நான் ஆற்றல் வாய்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டு ஏறினேன், ஏறி முடித்து விட்டேன் என்றார். அவரிடம் கேட்டோம், நீங்கள் மலை உச்சிக்கு சென்றீர்களே, அப்போது உங்களோடு எதை எடுத்து சென்றீர்கள்? அவர் சொன்னார், நிறைய வேண்டும் என்று எடுத்து சென்றோம், சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு என்று நிறைய எடுத்து சென்றோம். ஆனால் போக போக எங்களால் கனம் தாங்க முடியவில்லை. எனவே ஒவ்வொன்றாக எரிந்து கொண்டே போனோம். இறுதியில் நாங்கள் போன போது குடிநீரை தவிர எதுவுமே இல்லை என்றார். அவர் சொன்னதிலிருந்து ஒன்று புரிந்தது, எல்லாவற்றையும் தூக்கி எரியத்தான் நாம் மேலே போவோம். நம்முடைய சுயநலத்தை எரிய வேண்டும், நம்முடைய அற்ப ஆசைகளை எரிய வேண்டும், அபாவை எரிய வேண்டும், கவனச்சிதறலை எரிய வேண்டும், பேராசையை எரிய வேண்டும், குறுக்கு புத்தியை எரிய வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டோம். அவர் சொன்ன அந்த கோட்பாடு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் என்றால், வைராகியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், அற்பமானவற்றை எல்லாம் அகற்றிக்கொண்டே செல்ல வேண்டும். சரி, நான் வைராகியம் எவ்வளவு நல்லது, வைராகியத்தை ஏன் வளர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். எப்படி வைராகியத்தை வளர்த்துக் கொள்வது என்கிற அந்த நுட்பத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நல்ல சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் உயர்ந்தவற்றையே சிந்தியுங்கள், சாதாரணமாக சிந்திக்காதீர்கள். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, மலையை குறிவை, மரத்தின் உயரத்தையாவது அடைவாய் என்று சொல்வார்கள். உயரமான சிந்தனை இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியும். தமிழிலே திருவள்ளுவர் கூறியது மிகவும் முக்கியம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நன்று என்றார். நீங்கள் நினைப்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும், சாதாரணமாக நினைக்காதீர்கள். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் எப்போதுமே நீங்கள் நல்லவற்றை சிந்தியுங்கள். தீயவை உங்களை நெருங்கி வரும். தீயவற்றை சொல்லிக் கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். தீயவை கவர்ச்சிகரமாக இருக்கும். கலீல் கிப்ரான் ஒரு கதை சொல்வார். உண்மையும் பொய்யும் குளிக்க சென்றன. தங்களுடைய உடைகளை கழற்றி விட்டு உண்மையும் பொய்யும் குளிக்க சென்றன. குளித்து முடித்து விட்டு வந்ததும் பொய் உண்மையின் உடையை அணிந்து கொண்டது. எனவே உண்மைக்கு வேறு வழி அல்லாமல் பொய்யின் உடையை அணிந்து கொண்டது. அதனால்தான் உண்மையின் உடையை பொய் அணிந்து கொண்டதால் பொய் உண்மையைப் போல தோன்றுகிறது. பொய்யின் உடையை உண்மை அறிந்து கொண்டதால் உண்மை சில நேரங்களில் பொய்யை போல தோன்றுகிறது, கசக்கிறது, இனிப்பாக இருப்பது இல்லை. ஆனால் பொய் கவர்ச்சிகரமாக இருக்கிறது, ஆக்கர்ஷிக்கிறது, நம்மை வசீகரிக்கிறது, நம்மை சுண்டி இழுக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் நல்ல நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். மகத்தான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்கு சிறந்த நூல்களை படியுங்கள். வாழ்க்கையிலே போராடி வெற்றி பெற்றவர்களுடைய சரித்திரத்தை படியுங்கள். அற்ப காணொளிகளை பார்த்து உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் மனத்தில் அசுத்தப்படுத்துகின்ற, எச்சில் படுத்துகின்ற, எச்சமிடுகின்ற காணொளிகளை பார்க்காதீர்கள். சிறந்த மனிதர்கள், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஆற்றிய உரையை கேளுங்கள். நீங்கள் பாரதியாருடைய கவிதைகளை படியுங்கள். பாரதிதாசன் பாடினாரே, எல்லாரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று என்று அந்த எந்த நாளை படியுங்கள். அப்படி மகத்தான நூல்களை படியுங்கள். மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கையை படியுங்கள். ஆபிரகாம் லிங்கனை படியுங்கள். அவருடைய போராட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படியெல்லாம் வாஷிங்டன் அமெரிக்காவுடைய விடுதலைக்காக பாடுபட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். லால் பகதூர் சாஸ்திரி எவ்வளவு நேர்மையாக இருந்தார், காமராஜர் எவ்வளவு எளிமையாக இருந்தார், அண்ணா எவ்வளவு சாமானியராக தோன்றினார் என்பதையெல்லாம் படியுங்கள். நல்ல சிந்தனைகளை மனத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நல்ல சிந்தனைகளை ஏற்றினால்தான்
அடுத்ததாக நம்மால் உயர்ந்த இலக்கை நிர்ணயிக்க முடியும். உயர்ந்த இலக்கை நிர்ணயித்தால் தான் நீங்கள் வைராகியத்தோடு அதை நோக்கி போக முடியும். சாதாரணமாக நீங்கள் உங்கள் ஊரிலேயே இருக்கிற குன்றை ஏறிவிட்டால் அது சாதனை அல்ல. நீங்கள் உயரமான மலையைத்தான் ஏற வேண்டும். உயர்ந்த இலக்குகளை நிர்ணயிங்கள். அந்த உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்தாலும் அதை எல்லோரிடமும் உரைத்து விடாதீர்கள். மனத்தில் அடைகாத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிர்ணயிக்கின்ற உயர்ந்த இலக்கை உங்கள் பெற்றோரிடம் கூட சொல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை நிர்ணயித்தால் சில நேரங்களில் அவர்களே நம்ப மாட்டார்கள். சில நேரங்களில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து இது முன்னால் முடியுமா என்று கேட்பார்கள். எனவே யாரிடமும் பகிராதீர்கள். உங்கள் இலக்கு உங்களுக்கானது, அதனுடைய உரிமம் உங்களுக்கானது, அதனுடைய காப்பீட்டு உரிமம் உங்களுக்குடையது என்பதால் யாரிடமும் பேசாதீர்கள். அந்த உயர்ந்த இலக்கை மனத்தில் அடைகாத்துக் கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் அந்த உயர்ந்த இலக்கை அசை போடுங்கள். நீங்கள் நடக்கும் போதும், நீங்கள் தூங்குவதற்கு முன்பும், நீங்கள் வெறுமனே இருக்கிற போதும் அந்த உயர்ந்த இலக்கு உங்கள் மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அது ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன மாற்றத்தை செய்யும்? அது உங்களுடைய ஆழ்மனத்திலே சென்று உங்களை இயக்க ஆரம்பிக்கும். ஆழ்மனத்திற்குள் அது பாய்ந்து விட்டால் அதற்கு பிறகு ஒவ்வொரு செய்கையிலும் அது வெளிப்படும். இனி நீங்கள் படிப்பது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் குறிப்புகள் எழுதுவது வேறுபட்டு இருக்கும். நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் வேறாக இருக்கும். மற்ற மாணவர்களிடமிருந்து நீங்கள் தனித்து இருப்பீர்கள். அடுத்ததாக நீங்கள் இடைவிடாமல் முயற்சி செய்யுங்கள். உலகத்திலேயே உழைப்பை காட்டிலும் சிறந்த உடற்பயிற்சி இல்லை. உழைக்க தயாராக இருங்கள். இன்னும் 2 மணி நேரம் கூடுதலாக அந்த பணியை செய்யுங்கள். எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் விழித்திருக்க வேண்டும் என்பதை புறநானூறு வலியுறுத்துகிறது. பலர் துஞ்ச தான் துஞ்சான், உலகு காக்கும் உயர் கொள்கை கேட்டோன் என்று புறநானூற்றிலே வருகிறது. எனவே நீங்கள் இன்னும் 2 மணி நேரத்தை கூடுதலாக முதலீடு செய்யுங்கள். இடைவிடாமல் முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக கொஞ்சம் இளைப்பாறிக் கொள்ளுங்கள். அவ்வப்போது இளைப்பாறிக் கொள்வது என்பது உங்களுக்கு பிடித்த இசையை கேட்பது, ஒரு குறுநடையை பயில்வது, உங்களைப் போல நல்ல எண்ணம் படைத்த நண்பர்களோடு பேசுவது, இயற்கையை ரசிப்பது, விண்ணிலே முழு நிலவு தோன்றினால் அதை பார்த்து மனத்தை மகிழ்ச்சி கொள்ள செய்வது, நல்ல தென்றல் வீசுகிற போது அதை ஸ்பரிசிப்பது. இளைப்பாறிக் கொள்ளுங்க. அந்த இளைப்பாறிக் கொள்ளுகிற நிகழ்வு என்பது கோடரியை கூர்தீட்டுவதை போன்றது. அவ்வாறு கூர்தீட்டிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இதுவரை உங்கள் இலக்கை நோக்கி ஏதாவது முன்னேறி இருக்கிறீர்களா என்று பாருங்கள். நீங்கள் கடினமான இலக்கை தேர்ந்தெடுங்கள், ஆனால் அதை பிரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று பிரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அட்டவணையை தயாரியுங்கள். பிறகு ஒவ்வொரு நாளும் அதை அடைந்திருக்கிறீர்களா என்று உங்கள் முன்னேற்றத்தை எடை போடுங்கள். அந்த முன்னேற்றத்தை எடை போடுகிற போது அதை அடையாமல் இருந்தால் ஏன் அடையாமல் விட்டீர்கள் என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நாம் நிறைய திட்டமிட்டோமே, எந்த இடத்திலே நாம் இடறி விழுந்திருக்கிறோம்? நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லையா? கவனத்தை முழுமையாக செலுத்தவில்லையா? அல்லது ஏதேனும் ஒரு இடத்திலே நம் மனம் பிறழ்ந்து விட்டதா என்றெல்லாம் யோசியுங்கள். இதுதான் உங்களுக்கான சுய பரிசோதனை. அந்த சுய பரிசோதனையை செய்து உங்களுடைய குறைபாடுகளை கண்டுபிடியுங்கள். எவையெல்லாம் உங்கள் குறைபாடுகள்? ஒருவேளை நீங்கள் போதிய அளவுக்கு நேரத்தை ஒதுக்கவில்லையோ, அல்லது நீங்கள் ஒதுக்கிய பணியை செய்யாமல் சில நாட்கள் தொய்வடைந்து விட்டீர்களா, அல்லது சில நாட்கள் கேளிக்கைகளில் ஈடுபட்டு விட்டீர்களா என்றெல்லாம் உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் பரிசோதியுங்கள்.
குறைபாடுகள் தெரிந்தால்தான் ஒரு மனிதன் முன்னேற முடியும். என்னிடம் யாராவது வந்து உன்னிடம் இந்த குறைபாடு இருக்கிறது என்று சொல்லுகிற போதுதான் அந்த குறைபாட்டை நீக்க நான் முயற்சி செய்தேன். என்னிடம் கல்லூரியிலே படிக்கிற போது ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் யார் பேசுவதையும் கவனிக்க மாட்டேன் என்கிறீர்கள், நீங்களே பேசுகிறீர்கள் என்றார். அவர் கூறிய அந்த குறைபாடு நான் ஆழ்ந்து கவனிப்பதற்கு எனக்கு உதவியது. ஒருவர் பேசுகிற போது குறுக்கே பேசக்கூடாது என்று அவர் சொன்னார். இன்று வரை நான் அதை கடைபிடிக்கிறேன். அப்படி உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதை பட்டியலிடுங்கள், அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக, எந்த இடத்திலே நீங்கள் சற்று பிசகி இருக்கிறீர்களோ அதை சரி செய்த இன்னும் கடினமாக உழையுங்கள். கடின உழைப்பை தவிர வேறு எதுவும் வாழ்க்கையில் உயர்வதற்கான மார்க்கம் அல்ல. குறுக்கு வழியில் வெற்றி பெறுவது நினைத்து நிற்காது. அது தற்காலிகமானது. அது ஈசல் இறகு போல. ஈசல் இறகு அன்றே முளைக்கும், அன்றே உதிரும். பட்டாம்பூச்சி இறகு 21 நாட்களில் முளைக்கும், உதிர்ந்துவிடும். ஆனால் இது ஈசல் இறகு அல்ல. எப்போதுமே விண்ணிலே பறக்க வாய்ப்பாக இருக்கின்ற வல்லூரின் இறகு. காற்றை கிடித்துக் கொண்டு வாயுமண்டலத்திலே பிரவேசிக்கின்ற பெரிகிரின் என்கிற ஃபால்கன் என்கின்ற அதிக உயரமாக அதிக வேகமாக பறக்கிற பறவையினுடைய இறகை போன்றது. அடுத்ததாக, உங்கள் இலக்கை அடைவீர்கள். இந்த படிகளை எல்லாம் நீங்கள் செய்தால் அவசியம் உங்கள் இலக்கை அடைவீர்கள். இலக்கை அடைந்ததும் ஓய்ந்து விடக்கூடாது. அடுத்த இலக்கை நிர்ணயிங்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது சங்கிலி தொடராக இருக்கின்ற இலக்குகளின் தொடர்ச்சி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் எதிர்பார்ப்பதெல்லாம் திருவண்ணாமலை போன்ற இந்த ஊரில் மாணவர்கள் இந்த பள்ளியிலிருந்து 100 பேராவது சுடர் விடுகின்ற விளக்குகளாக, இருளை கிழிக்கின்ற தீப்பந்தங்களாக, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகின்ற அகல் விளக்குகளாக புறப்பட்டு இந்த நாட்டிற்கும் உலகிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இன்றிலிருந்து வைராகியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த வைராகியம் உங்களிடம் எப்போதும் இருக்கின்ற அரிய வைரமாக இருக்கும். அது உங்களை மேம்படுத்தும், நெறிப்படுத்தும், முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் எல்லா தரங்களிலும் வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள். அதுதான் வெற்றிக்கான அடையாளம். தற்காலிகமாக இருப்பது அல்ல வெற்றி, தொடர்ந்து இருப்பது வெற்றி. அந்த வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அதற்கு இந்த நாளிலிருந்து நீங்கள் உங்கள் மனத்தை கூர்மைப்படுத்திக் கொண்டு முயற்சி செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பள்ளி படிக்கும் காலம் மட்டுமல்ல, காலம் முழுவதும் ஒரு செயலை செய்வதற்கு வைராக்கியம் தேவை. தோல்விகளை தாண்டி வெற்றி பெற வைராக்கியம் தேவை. வாழ்க்கையில் மகத்தான மனிதர்களாக மாற வேண்டும் என்றால் வைராக்கியம் வேண்டும் என்று இடைவிடாமல் முயற்சி, உழைப்பு வேண்டும். கடின உழைப்பே வெற்றிக்கான பாதை என்று இத்தனை நேரம் நமக்குள் வைராகியத்தை விதித்த சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இவ்வினிய பொழுதினில் வருகை புரிந்திருக்கும் நம் பள்ளி இணை செயலாளர் திரு விஜயகுமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இயக்குனர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.
Dear children, உங்களுக்கு எவ்வளவு சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் क्वेश्चन கேட்கணும்னா இன்டராக்ஷன் செஷன். Anybody is there? Who is that first person? Come to the dais. Yes, good. Come. குட் மார்னிங் டு ஆல் சார். நீங்க சொன்னீங்களா சார், நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் கட்டுப்படுத்த நினைக்கிறேன் சார், ஆனா மனம் அலைப்பாயுது சார். அதுக்கு என்ன சார் பண்றது? டிஸ்ட்ராக்ஷனை கட்டுப்படுத்தணும்னா செல்போனை கொஞ்சம் ஓரமா அரைச்சு வச்சுட்டீங்கன்னா போதும் சார். அதெல்லாம் இல்ல சார், அது ஓகே சார், கொஞ்சம் கட்டுப்படுத்துறேன் சார். படிக்கும்போது வேற தாட்ஸ்லாம் வருது சார். ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்க. அந்த இடத்துல மட்டும்தான் டெய்லி படிக்கணும். ஓகே சார். அங்க வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத இடமா இருக்கணும். படிக்கும்போது ஒரு 7-8 நாள் அங்க உட்கார்ந்தாலும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா 8வது நாள் 9 நாள்ல இருந்து அங்க போன உடனேயே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கணும்னு தோணும். எப்பவுமே படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கிட்டு படிங்க, அப்ப கவனம் குறையும். படிச்சு முடிச்ச உடனே 1 மணி நேரம் படிச்சு முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் படிச்சதை நடந்து சொல்லி பாருங்க, அப்ப டிஸ்ட்ராக்ஷன் குறையும். அதுக்கப்புறம் படிச்சதை ஞாபகப்படுத்தி எழுதி பாருங்க, அப்ப டிஸ்ட்ராக்ஷன் குறையும். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கடினமானதை ஷேர் பண்ணுங்க, அப்ப டிஸ்ட்ராக்ஷன் குறையும். ஓகே சார். சார் இப்ப நான் ஏதோ பண்றேன்னா மத்தவங்க எப்படி என்ன நினைப்பாங்க? அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். சொல்றாங்க சார், பட் அதை பத்தி நான் கவலைப்படுறேன் சார். ஏன் நினைக்கிறேன்? அது கவலைப்பட்டீங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, அதனாலதான் எதையும் வெளியே சொல்லாதீங்க, ரகசியமா செய்யுங்க. எஸ் சார், நீங்க சொன்னது நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். நீங்க சொன்னீங்களா சார், ஹோம்ஒர்க் கூட நான் போய் கரெக்டா பண்ணுவேன். நான் நினைச்சேன் நீங்க சொன்னீங்களா சார், அது எதுக்கு சார் சொல்றான்னு. ஆனா இப்ப தெரியுது சார் நீங்க எதுக்கு சொன்னீங்க. நீங்க சின்ன வயசுல பண்ண ஒரு விஷயம் இப்ப நீங்க பெரியவன் ஆயிட்டு சைன் போடுறது கூட நீங்க கரெக்டா பண்றீங்களே சார். சார் தேங்க்யூ சார். உங்க நிறைய நான் கத்துக்கினேன் சார். இப்ப நான் வைராகியத்தோட எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு ஒர்க் நமக்கு ப்ராப்பரா செய்யணும், நம்ம தள்ளி போடக்கூடாது. அந்த ஒர்க் நன்றே சரி இன்றே சரி அது கத்துக்கணும் சார். ரொம்ப தேங்க்யூ சார். சார் நீங்க சொன்னீங்களே சார், படிக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கணும். காலையில எந்திரிக்க முடியல சார் சீக்கிரமா, ஏன் சார்? காலையில எந்திரிக்க முடியலன்னா நைட்டு சீக்கிரம் படுத்தா சீக்கிரம் எந்திரிப்பீங்க. ஓகே. ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு சர்க்காரியன் ரிதம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு படுத்து குறிப்பிட்ட நேரத்துக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு 21 நாள் நம்ம முயற்சி செஞ்சோம்னா 22வது நாள் தானா முடிப்பு வந்துடும். அதனால என்னன்னா, மெல் ராபின்ஸ்ங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, 5 seconds ரூல் அப்படின்னு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்திரிக்கணும்னு நினைச்சா 5 செகண்ட்ல நான் இன்னைக்கு எப்படியாவது எழுந்திருவேன், 5 செகண்ட்ல நீங்க எழுந்திருக்க முயற்சி பண்ணீங்கன்னா எழுந்திரிச்சிடலாம். அந்த 5 செகண்ட தள்ளி போட்டீங்கன்னா உங்களால எழுந்திருக்க முடியாது. அதனால அந்த 5 செகண்ட்குள்ள எழுதணும்னு நினைச்சு எழுந்திரிங்க. 21 நாள் எழுந்திரிங்க, 22வது நாள் நீங்களே எழுந்திரிச்சிருவீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க பேசும்போது உனக்கு நான் கவனிச்சேன், அந்த நாக்கு தடுமாற்றம் இல்லாம பேசுதுங்க. அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? என்ன மாதிரி நீங்களும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப கூட நீங்க தடுமாற்றம் இல்லாம தானே பேசுறீங்க. கொஞ்ச நேரம் அந்த மாதிரி பேச முடியலையா? ஒரு அதிகமான நேரம் பேசும்போது தடுமாற்றம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகே, பக்கத்து பையன்கிட்ட இல்ல, மேடையில. ஓகே, நன்றி ஐயா. குட் மார்னிங் சார். ஐ ஹேவ் சம் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப். நான் எப்படி அதை என்னோட கோலை செட் பண்ணி நான் எப்படி அதை அச்சீவ்மெண்ட் பண்றது, என்னோட ஆம்பிஷன் என்னன்னா, ஐ வாண்ட் டு பிகம் an aeronautical engineer. பட் அதை எப்படி நான் கெயின் பண்றது, என்னோட அச்சீவ்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், உயர்ந்த இலக்குகளை நிர்ணயிச்சா மட்டும் போதாது, அதை எப்படி அடைகிறதுங்கிற வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வெவ்வேறு ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நம்ம முன்னேறமான்னு பாருங்க. நல்ல இங்கிலீஷ் பேசுறோம் அப்படின்னு பேசணும்னு நினைச்சா இன்னைக்கு 10 புது வார்த்தை கத்துக்கிட்டோமா, இன்னைக்கு 10 புது சென்டென்ஸ் யூசேஜ் கத்துக்கிட்டு இருக்கோமா, இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்பீச் ஒரு 10 நிமிஷம் கேட்டிருக்கோமா, அப்படி நம்ம முயற்சி பண்ணோம்னா நமக்கு வரும். ஓகே. Yes sir. And but I want to speak in English fluently, but I have some distractions. அதை எப்படி நான் கிளியர் பண்றது? அது 100 நாளைக்கு இங்கிலீஷ்ல நியூஸ் கேளுங்க, நிகழ்ச்சிகள் கேளுங்க 100 நாட்கள். ரெண்டாவது 100 நாட்கள் இங்கிலீஷ் மட்டும் படியுங்க, 100 நாட்கள் இங்கிலீஷ்ல பேசுங்க, தப்பானாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நீங்க தனியா நின்று பேசி ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க எந்த இடத்துல பிரச்சனைன்னு.
இந்த மாதிரி ஒரு 100 நாள் பண்ணீங்கனாலே 101வது நாள் உங்க இங்கிலீஷ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே சார், இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் என்ன பெஸ்ட் காலேஜா என்ன காலேஜா இருக்கும்? அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுமா. ஓகே, நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஐ அம் நாட் கோயிங் டு அட்வொகேட் எனி காலேஜ் ஹியர். ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார். சார் நெக்ஸ்ட் உங்களோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இப்போ உங்களோட பேசுறது தான். ஓகே தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். நீங்க இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தீங்க முன்னாடி, அந்த எக்ஸாமுக்கு நீங்க எப்படி படிச்சீங்க? நீங்க பெஸ்ட் மெத்தடாலஜினா யூஸ் பண்ணீங்க படிக்கிறதுக்கு? அந்த எக்ஸாமுக்கு எப்படி படிச்சோம் அப்படின்னா அது பெரிய கதை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதனால அதை சொல்ல முடியாது, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இப்போதைக்கு நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதை நல்லா படிங்க. நீங்க பெஸ்ட் மெத்தட் என்ன ஃபாலோ பண்றீங்க படிக்க? அதாவது படிக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன? ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும், என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியணும், அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் அனாலிசிஸ் பேஸ்டா எப்படி நாம தயார் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும், நிறைய ரிகாப்சுலேட் பண்ணணும், கரண்ட் ஈவெண்ட்ஸை படிக்கணும், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும், வெவ்வேறு பாலிசிஸ் பத்தி படிக்கணும். இந்த மாதிரி அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை 1 நிமிஷத்துல சொல்ல முடியாது. கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? கன்சிஸ்டன்சி டைம் டேபிள் போட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓகே நெக்ஸ்ட். தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். சார், இப்போ நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன் சார். அதுக்கு டிகிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா என்ன சார்? டிகிரி முக்கியம்னு சொல்றாங்க சார். நீங்க இப்போதைக்கு குரூப் 4 எழுதாதீங்க, நீங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட். மார்னிங் சார். சார், ஒரு ஹியூமன் எப்படி சார் ஆம்பிஷனை செட் பண்றது? எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஆசை இருக்கும் சார். உங்க ஆம்பிஷனை நான் செட் பண்ண முடியாது. நீங்க ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செஸ்ல சாம்பியன் ஆகுங்கிறது அவருடைய ஆசை, ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கணுங்கிறது ஆம்பிஷன், ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா என்ஜினியர் ஆகுங்கிறது ஆம்பிஷன். உங்க ஆம்பிஷனை நீங்க தான் செட் பண்ணணும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆம்பிஷன் வளர்த்துக்காதீங்க, ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கு முக்கியம் என்னன்னா அந்த டார்கெட்டை வச்சு என்ன பண்ண போறீங்க, கோல் எது, கோலை எப்படி டிசைட் பண்ணணும்னா உங்க வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன, பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி கோல் செட்டப் பண்ணுங்க. அந்த கோலை அடையிறதுக்கு டார்கெட் செட் பண்ணுங்க, டார்கெட் அடையிறதுக்கு ஸ்டெப்ஸ் டிவைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் டார்கெட் அடைங்க, கோல் அடைங்க, காசு அடைங்க. ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார், நீங்க வைராகியத்தை வளர்த்துக்கணும்னு சொன்னீங்க சார். ஆனா தொடர்ச்சியா அது இங்கிருந்து போன உடனே அந்த வைராகியம் அப்படியே நீங்க சொல்ற மோட்டிவேஷன்ல அப்படியே காண போயிட்டு சார். அது இல்லாம அப்படியே தொடர்ச்சியா இருக்கணும்னா எப்படி சார்? ஒளிபரப்பு இப்பதான் ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, அதை வாங்கி டெய்லி போட்டு கேளுங்க, அப்ப தொடர்ந்து அது இருக்கும். தேங்க்யூ சார். நான் சொல்றது மட்டும் இல்ல, வைராகியத்தால முன்னோட பயோகிராபி ஆட்டோபயோகிராபி எல்லாம் படிச்சுட்டே இருக்கணும் அப்பப்ப, அப்பதான் உங்களுக்கு வைராகியம் வரும். சும்மா ஒரு நாள் வந்துட்டு போறது இல்ல வைராகியம். ஓகே ஓகே தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரையாற்ற நம் பள்ளி மாணவி ஸ்ரீ வன்ஷிகா 11ஆம் வகுப்பு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி நவில்வது நம் தமிழர்களின் பண்பல்லவா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற வள்ளுவரின் வரிக்கிணங்க இவ்வினிய பொழுதினில் நம் சிறப்பு விருந்தினர் ஆற்றிய தேனினும் இனிய சொற்கள் செவி வழி நுழைந்து உள்ளத்தின் வழி ஊடுருவி நம் அனைவரையும் தன்வசப்படுத்திய நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுவதில் பெருமிதம் அடைகிறோம். மாணவர்களின் மனங்களை மாற்றி அமைத்து சிந்தையை மகிழ வைத்து செவிக்கு உணவளிக்க இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த நம் பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி, அறிவூட்டும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி, மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. இறுதியாக நம் சிறப்பு விருந்தினர் ஐயா விதைத்த வைராக்கியத்தை ஏற்று வைராக்கியத்தை வளர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल शिशरंगा, द्रव शुभ नामे जाहे, द्रव शुभ आशीष माहे, जाहे लब से दादा,
जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे